ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம முதிர்கனி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்க்காம இருந்துக்கிட பொழுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, நீ பார்க்காம இருந்துக்கிட்டதுல நீ என்ன? நீங்களும் தான் இருந்தீங்க. நான் இருந்தேன். உன்னை தினமும் வந்து பார்த்துட்டு போவேன். தினமும் வந்து பார்த்துட்டு போவீங்களா? ஆமா, தினமும் வந்து பார்த்துட்டு போவேன். அதுக்காக அப்படியே விட்டுவேன் நினைச்சியா? நீ கோப்பட்டு போனா அப்படியே போட்டுன்னு விட்டுருவேனா? அதெல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ என்ன பண்ணுத, யாது பண்ணுத எல்லாம் எனக்கு தெரியும். தெரியுமா? சரி, விட்டு போட்டுப்போமேன்னு படிச்சேன். அப்போ என்னை பார்க்காம கூட உன்னால இருக்க முடியும், அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல, உன்னால இருக்க முடியும். சரி, என்ன திடீர்னு அம்மையாருக்கு திடீர்னு காதல் வந்துட்டா என்ன? பார்க்கணும்னு தோணுச்சு. பார்க்கணும்னு தோணுச்சா? இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். பார்க்கணும்னு தோணுச்சுனாலும் வந்துட்டேன். இப்ப நான் வரணுமா வேண்டாமா? இதை வாங்க விடுடி. என்ன திடீர்னு அவன் மேல அதிக பாசம்? அப்ப போனா போட்டுன்னு அப்படியே விட்டுட்டீங்க, அப்படித்தானே? லூசாடி நீ. அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா இருந்தேன். ஆனா ஒண்ணு, இனிமேல் சும்மா சும்மா அப்படி போனேன்னு வச்சுக்கோ, பார்க்க வரவே மாட்டேன். போட்டுன்னு விட்டுருவேன். என்ன உன்னை என்ன என்ன கொடுமையா படுத்திட்டு இருக்காங்க? உன்னை சந்தோஷமா தானடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இங்க இல்லாத சந்தோஷமா உனக்கு அங்க கிடைக்க போதே. இங்க ஒன்னு அக்கறையா பார்த்துக்கிட்டு இங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க யாருடி இருக்கா? யாரை நம்பி நீ போயிருக்க? உன் மேல ஏகப்பட்ட கோவம் தான். சும்மா பாக்கத்துல பலர்னு அறைன்னு தான் நினைச்சேன். ஆனா பார்த்தோன்னு ஒண்ணும் பண்ண முடியல. குழந்தை மாதிரி இருக்க, எப்படி மனசு வரும்? உன்னை குழந்தையாவே பார்த்தாச்சு இந்த வீட்டுல எல்லாரும். திடீர்னு உன் மேல கை வைக்கிறதுக்கும் உன் மேல கோவப்படுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. இங்க பாரு, அதுக்காக இந்த பொண்ணு தலை எப்பவும் ஒரே மாதிரி இருப்போம்னு நினைக்காத. எனக்கு பிடிக்காததை செஞ்சா கோவம் வரும், ரொம்ப வரும். மன்னிக்கவே மாட்டேன். என்னமோ தெரியல, ஒண்ணு மட்டும் நான் எப்படி வேணாலும் மன்னிச்சிருந்தேன். ஆனா எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, சொல்லிட்டேன். உன் மேல எனக்கு அவ்வளவு கோவம். உன்னால அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டாங்க தெரியுமா? குடும்பமே வேதனைப்பட்டது. சொல்ல போனா எனக்காக எல்லா சந்தோஷத்தையும் இழந்தாங்க தெரியுமா? என்னவோ அவ ராணி வந்துட்டு இருந்தா. கிஷோர் என்ன சொன்னான்னு தெரியல, இங்க வரதே இல்ல அந்த பொண்ணு. அவனும் அந்த பொண்ணு பேசிக்கிறதே இல்ல. அப்புறம் நம்ம வீட்டு மாப்பிள்ள விக்ரமே, அவர் அங்க போறதே இல்ல. அந்த பையனை கூட்டிங்க வந்துட்டாரு. இப்படி எல்லாரும் தியாகம் பண்ணணுமா என்ன? தினேஷ் மாமா, மதன் மாமா, சதீஷ் மாமா யாருமே அவ்வளவு வீட்டுக்கு வரதே இல்ல. அப்படியே வந்தாலும் அவங்க என் கூட தான் இருக்காங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்மளால எல்லாரும் கஷ்டப்படுறாங்களேன்னு. அவங்க கஷ்டப்படுறது எனக்காக, என் சந்தோஷத்துக்காக. நான் எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு, நான் கவலைப்படக்கூடாதுன்னு அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்றாங்க. இவ்வளவுக்கும் ஒரே ஒரு ஆள் தான் காரணம். நீ மட்டும்தான் காரணம். நீ செய்யற சின்ன தவறு எல்லாரையும் பாதிக்குது. அதனால எனக்கு ஏகப்பட்ட கோவம் மேல. ஆனா உன்னை பார்த்த உடனே எல்லாம் மாறி போச்சுது. நீ பத்திரமா நல்லபடியா வந்து சேர்ந்தா போதுன்னு தோணிட்டு. இங்க பாரு, ஒரு நல்ல அம்மா, உன்னை நல்லபடியா வழி நடத்துற ஒரு அம்மாவா இருந்தா தைரியமா போயிட்டு வான்னு சொல்லிடுவேன். நான் எந்த பொண்ணையும் குறை சொல்ல மாட்டேன். ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயம். உங்க அம்மாவோட பாதியும் சரியில்லை, செயலும் சரியில்லை. அவங்க பின்னாடி போற உன் வாழ்க்கையும் நாசம்னா போயிடும். நீ தாய் பாசத்துல போற, அவங்களுக்கு உன் மேல ஒரு துளி கூட மகப்பாசம் இல்ல. அவங்களுக்கு இன்னும் அன்னைக்கு அம்மா பழி வாங்கணும், இந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்க என்னதான் இருக்குது. அதுக்கு ஒண்ணு பகட கையா பயன்படுத்துறாங்க. அது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நாங்க எடுத்துனாலும் உனக்கு புரிய போறது இல்ல. ஏன்னா நீ குழந்தை, உனக்கு இன்னும் குழந்தை மனமே மாறல. இங்க பாரு, சொல்றது எல்லாம் சரியா தான் தோணும். உங்க அம்மா செய்யறது எல்லாம் உனக்கு சரியா தான் தோணும். ஏன்னா நீ ஒரு வில்லந்தே, உலக அறிவு கம்மி. அப்ப நீங்க கூட எனக்கு அறிவில்லைன்னு தான் சொல்றீங்க? அப்படி இல்ல, அனுபவம் கம்மின்னு சொல்றேன். இப்போ உங்க அம்மா உனக்கு சொல்றதெல்லாம் உனக்கு சரியா தோணும், அதான் சொல்றேன். இப்போ உன்னை தண்டிக்கவே முடியாது. உன்னை தண்டிக்கிற நிலைமை நாங்க யாருமே இல்ல. ஏன்னா உன்னை தண்டிக்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். அதனால உன் மேல எல்லாரும் கோவப்படுறாங்களே தவிர தண்டிக்க மாட்டேங்கிறாங்க. தேன்மொழி எல்லாரும் எப்படி தண்டிச்சாங்க பார்த்தல? ஏன்னா அவளுக்கு அறிவு இருந்தது, அவ தெரிஞ்சு செஞ்சா. அதனால எல்லாம் தண்டிச்சாங்க. உன்னை தண்டிக்காத காரணம் உனக்கு எதுவும் தெரியாதனாலதான். ஆனா எல்லாரும் அப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க நினைக்காத. கோபம் வரும். இங்க பாரு, ஒரு குடும்பம் கட்டப்படுறது ஒரு பொண்ணாலதான். இங்க பாரு, ஒரு வீட்டுல ஒரு 4 பசங்க ஒண்ணு வாழ்றாங்கன்னு வச்சுக்கோய, அது பேச்சுலர் வீடு தான், பேச்சுலர் ரூமு. அதே பொண்ணுங்க இருக்க வீட வீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குடும்பங்கிறது பெண்களால கட்டப்படுது. ஒரு குடும்பம் நல்லா இருக்குதோ, ஒரு குடும்பம் நாசம்னா போறதும் ஒரு பொண்ணு கையில தான் இருக்குது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த குடும்பம் இது வரைக்கும் சந்தோஷமா இருந்ததுக்கு நீயும் ஒரு காரணம். நான் இந்த குடும்பத்து மேல அதிக பாசம் காட்டினாலும் நீ எதையுமே பெருசா எடுத்துக்காம எனக்கு உறுதுணையா இருந்த. அதனால இந்த குடும்பம் இன்னும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்குது. நீ மட்டும் இல்ல, என் புருஷன் எனக்கு மட்டும் தான் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணியதானா, எல்லாத்தையும் சண்டை போட்டுதானா, இன்னைக்கு இந்த குடும்பமே இருந்திருக்காது. இந்த குடும்பம் கட்டப்பட்டதுக்கு நீயும் ஒரு காரணம். அந்த பாசம் தான் எனக்கு உன் மேல. அதுக்கு எடுத்துக்காத. உனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதை இழந்துடாத. அற்ப சுகத்துக்காகவும் அற்ப ஆசைக்காகவும் அதெல்லாம் இழந்துடாத. அது எல்லாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு. குடும்பஸ்திரீ, குடும்ப தலைவிங்கிற பொறுப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. அதை தக்க வச்சுக்க. புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன். உங்க அம்மா காட்டுற பாதை தற்காலிக சந்தோஷம், அவ்வளவுதான். நிரந்தர சந்தோஷம் கிடையாது. இந்த குடும்பத்துல இருக்கும்போது உனக்கு கஷ்டமா தெரியும், ஆனா அது உனக்கு நிரந்தர சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்கும். இங்க இருக்கிற நிம்மதி அற்ப சுகத்துல கிடைக்காது. போய் மாய வலையில மாட்டிக்காத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஒருவேளை நான் அப்படி போனா என்ன கை கழுவி விட்டுருவீங்களா? இங்க பாரு,
நானும் மனுஷன்தான். ஒரு அளவு வரைக்கும் தான் மன்னிக்க முடியும். ஒரு அளவுக்கு மீறி போச்சுதுன்னா அப்போ என்ன விட்டுருவீங்க அப்படிதானே? என்ன கை விட்டுருவீங்க அப்படிதானே? அந்த அளவுக்கு நான் உன்னை விட மாட்டேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி. ஒரு எல்லை வரைக்கும் தான் விட்டு பிடிப்பேன். எல்லை தாண்டி போறேன்னு வச்சுக்கோயேன், இந்த பொண்ணு தலை யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். புருஷனா மாறுவேன். இப்போ உன்னை ஒரு குழந்தைய பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் போக வரல. எல்லை தாண்டி போன பொண்ணு தலைய பார்க்க வேண்டியது இருக்கும். போக மாட்டேன்னு நினைக்கிறேன். மிரட்டுறீங்க? உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன். விட்டுதான் பிடிச்சிருக்கேன். விட்டு கொடுக்கல. எல்லை மீறி போனேன்னு வச்சுக்க, என் பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். சொல்லிட்டேன். போங்க, நான் காதலோட உங்களை பார்க்க வந்தேன். காதல் இருக்குதே, அதுக்காக உன் இஷ்டத்துக்கு விட்டுற முடியுமா? அப்போ பொண்டாட்டினா உங்களுக்கு அடிமையா தான் இருக்கணுமா? ஏடி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது அடிமை வாழ்க்கையா? உனக்காக சில நான் விட்டு கொடுக்கல, அப்ப நான் என்ன அடிமையா? அது இந்த அடிமைங்க வார்த்தையை தூர தூக்கு. புருஷன் பொண்டாட்டினா ஏற்ற தாழ்வு வரதா செய்யும். அதுக்கு பேர் அடிமை தானே இல்ல. நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். நீ என் சொத்து. உன்னை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு. உன்னை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. அது உனக்கு குடும்பப்படுத்துற மாதிரி தெரியுதா? நான் உனக்கு யாதோ தானே விட்டுன்னு வச்சுக்கோயேன், நீ இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துக்க மாட்டேன். இவ்வளவு மரியாதையா வாழ்ந்துக்க மாட்டேன். எனக்கான சொத்தை நான் தான் பாதுகாக்கணும். கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு என் மனைவி, நான் தான் பாதுகாக்கணும். கண்ட்ரோல் பண்ணி வைக்கல, பாதுகாத்து அவ்வளவுதான். அதுக்கு பேர்லாம் அடிமை இல்ல. உங்க அம்மா உனக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. 4 சவத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிருப்பாங்க, அப்படிதானே? அதானே உண்மை. இவ்வளவு பேசுறல, 4 நாள் வெளியில வேலைக்கு போயிட்டு வா. அப்பத்தையும் ஒவ்வொரு பெண்கள் படுற பாடு என் ஸ்டேஷனுக்கு வர கம்ப்ளைண்ட் போய் பாரு. குடும்ப சூழ்நிலைக்காக தான் போய்கிட்டு இருக்காங்க. யாரும் ஆடம்பரத்துக்காக போகல. மீற முடியாத பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டு சூழ்நிலை எல்லாத்துக்காக தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதையும் மீறி வேலைக்கு போறாங்கன்னா மன நிம்மதிக்காக. நான் உனக்கு எல்லாத்தையுமே வீட்டுல கொடுத்துருக்கேன். அதான் நான் அதை விரும்பல. பகல்ல உன் கூட அரட்டை அடிக்கிறதுக்கு அக்கா தங்கச்சின்னு எல்லா உறவும் இந்த வீட்டுல இருக்குது. பாட்டி, தாத்தா, மாமா, சித்தப்பா, பெரியப்பான்னு எல்லா உறவும் ஒரே வீட்டுக்குள்ள உனக்கு இருக்குது. ஒருத்தர் நோக்க அடிச்சாலும் இன்னொருத்தர் உனக்கு ஆத சொல்லிருக்கு. இந்த வீட்டுல ஆள் இருக்காங்க. பணத்துக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல எனக்கு இதெல்லாம் ஒத்துக்கல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நான் வேலைக்கு போனாதான் என் சென்ட்ரல் நாலேஜ் வளரும்னா போ. நான் ஒன்னும் தடுக்கலையே. உன்னை நீ பாதுகாத்துக்க முடியும்னா தைரியமா போயிட்டு வா. உனக்கு அது மனதை இருக்கா? எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். நான் வேலைக்கு போயிட்டு தைரியமா வந்துவேன்னு உனக்கு தைரியம் இருந்தா போயிட்டு வா. நான் தடை போடவே இல்லையே. இது வரைக்கும் உனக்கு வேலைக்கு போகணும் என்னமே வராம இருந்ததுக்கு நீ தான் காரணம். உனக்குள்ள தைரியம் இல்ல, உன் மேலே உனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால நீ இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எடுக்கிற வீட்டுல. ஏன்னா உனக்கு வீட்டுல எல்லாமே கிடைச்சது. அதனால உனக்கு வேலைக்கு போகணும் உனக்கு தோணல. உனக்கு இப்ப இப்படி தோணுதுக்கு காரணம் உங்க அம்மா தேவையில்லாத அட்வைஸ். போய் மாயில சிக்கிக்கூடாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உன்னை எங்க பொத்தி பொத்தி பாக்கிறதுக்கு அப்பா மாதிரி, என் தம்பி மாதிரி, கூட பிறந்த மாதிரி பாக்கிறதுக்கு மாமா மாதிரி எல்லா உரம் உனக்கு கிடைச்சிருக்குல்ல. அதான் உனக்கு அருமை தெரிய மாட்டேங்குது. இங்க எல்லா பெண்களும் விரும்புறது ஒன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை தான். உனக்கு கிடைச்சிருக்கு, அருமை தெரியல, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மேரி போ விருப்பம். அடிக்கடி போனாதான் உனக்கு நிம்மதியா இருக்குன்னா போ. நான் என்னைக்கே தடை போடலையே. வேலைக்கு போக விருப்பம் இருக்கா? அது வந்து வேலைக்கு போகணும்னு தோணி இருக்கு. தாராளமா போ, நான் தடை போடல. உன்னை நான் அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டேன்ல. நீ நான் உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கல பத்தியா? இப்பதான் வேலைக்கு போட சொன்னீங்க, அதுக்குள்ள இப்பெல்லாம் பேசினா எப்படி போக முடியும்? அம்மா தாயே, நீ என் சொத்து, என் பொண்டாட்டி, என் உசுரு. உன்னை பொத்தி பொத்தி மகாராணி மாதிரி பாத்துக்குன்னு நினைச்சேன். உன்னை கடைசி வரைக்கும் இந்த மண்ணில் நீ வாழ்ற வரைக்கும் என் குழந்தைய உன்னை பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். மகாராணி மாதிரி வாழ வைக்கணும்னு நினைச்சேன். சரி, உனக்கு அதெல்லாம் கொடுமையா தெரிஞ்சதுன்னா, உனக்கு வெளியில போனாதான் நிம்மதினா போயிட்டு வா. ஓ, சொல்லிட்டு தான் வந்திருக்க. நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்கன்னு. சரி, நான் உன் மத்தி மந்திரி வந்தாச்சு, போ. இல்ல அம்மா. போமா, போ. இல்ல அது வந்து என்கிட்ட எதுவும் பேசாத, போ. ஆதிரா, பேசாச்சுல, வீட்டுக்கு வா. ஏன் புருஷன் முன்னாடி வீணா பிரிச்சு வச்சிட்டு இருக்க? அவ வாழட்டும், அவளுக்கு வாழ வேண்டிய வயசு. விட்டுட்டு போ. அவ ஏன் பொண்ணு, அவ பொண்ணு தர பொண்டாட்டி. அவ எப்ப பொண்ணு திரைக்கு பொண்டாட்டி ஆனாலோ அப்பமே உனக்கும் ஆதிராக்குமான இந்த உரம் முடிஞ்சு போச்சு. நீ வெறும் தாய், அவ்வளவுதான். புரியுதா? உனக்கும் அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வீணா புள்ள வாழ்க்கைய நாசம் பண்ணாத, போ. அத கேட்க நீ யாரு? என்ன மரியாதை பேசிக்கிட்டு இருக்க? இன்னொரு வாட்டி எங்க அம்மா மரியாதை பேசுற, கோல்ல போட்டு மிதிச்சிருக்க. யாரு அவங்க வந்தாலும் பார்த்து போ சொல்லுங்க. போ, அவன் கையில சிக்கிறத கொன்னே போட்டுரும். போ. போத்தல போத்தலாதிரா, இந்த காட்டு மிராண்டி கூட்டத்துல நீ வாழ ஆசைப்படுறியா? இதே காட்டு மிராண்டி கூட்டம். ஒழுங்கா வீட்டுக்கு வா. வரமாட்டேன், கிளம்புங்க. ஆதிரா வான்னு சொன்ன. அத்தாவே பொண்டாட்டி அனுப்ப மாட்டேன்னு சொல்றானே, வா வான்னு இருக்க. அவ ஐயா பொண்ணு ஆதிரா, இங்க இருந்தா உன் வாழ்க்கை நாசமாயிரும். நீ வேலைக்கு போறேன்னு சொல்லிருப்பியே, போக கூடாதுன்னு சொல்லிருப்பானே இந்த பொண்ணுக்குற. என் புள்ளைய கொஞ்சம் மரியாதையா பேசு. எதுக்கு? ஏன்னா அவ யா புள்ள, இந்த அண்ணக்கியோட புள்ள. மரியாதையா தான் பேசணும். என் புள்ளைய மரியாதை இல்லாம பேசுற. போத்தையா ஆதிரா? வேலைக்கு போ சொல்லிட்டாங்கம்மா. இல்ல, என் வாயில அப்படி வரல. கேட்டல, அவன் வாயில வரலையா? அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா அவன் போக கூடாது.
அப்போ பொம்பளைங்கள அடிமையா நடத்துறீங்க அப்படிதானே? அவனுக்கான சொத்து அவளை எப்படி பாதுகாக்கணும்னு அவனுக்கு தெரியும். இப்போ அவ கட்டாயம் போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதனால தேவைப்படாது, அதனால வேண்டான்னு சொல்றான். ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமா அவன் வேலைக்கு அனுப்புவான். என் புள்ள படிச்ச படிப்பு எல்லாத்தையும் நாசம் பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு அடிமை மாதிரி முட்டாள் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, அவ இந்த வீட்டு செல்ல புள்ள குழந்தை, அதனால பொத்தி பொத்தி பாதுகாக்கறாங்க அவ்வளவுதான். ஏன்னா அவ வாழ்ந்த சூழ்நிலை இது இல்ல. இவளுக்கு இந்த ஊரை பத்தி இந்த உலகத்தை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியல. அதனாலதான் வெளியில அனுப்பல. அவளை சுதாரிப்பா இருந்திருந்தா நிச்சயமா அனுப்பியிருப்பான். இனி அவளுக்கு வர போறதும் கிடையாது. அதை வளர்த்துக்கிற திறமையும் அவளுக்கு கிடையாது. அவன் பொண்டாட்டி அவன் தான் பாதுகாக்கணும். அது ஒரு புருஷனுக்கு கடமை. அந்த கடமையை எவ்வளவு சரியா பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டியா அவன் தான் பாதுகாக்கணும். அவனுக்கு தான் அவன் பொண்டாட்டிய பத்திர சூழ்நிலை எல்லாம் தெரியும். அவன் செய்யறது சரிதான். என் பிள்ளை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்களா யாரு? காலத்துக்கு அப்ப என் பிள்ளை முட்டாளாக்க போறீங்க அப்படிதானே? அதான் சொல்றானே, தேவைப்பட்டா அனுப்புவா. ஆனா இப்ப தேவைப்படல. எதை வச்சு தேவையில்லைன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? ஏன்னா அதுக்கான ஒரு பெச்சோட அவ கிட்ட இல்ல. அவளையே நம்பல. அவ இன்னும் மத்தவங்க சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதான் அவ புருஷனுக்கு நல்லா தெரியுது. அதனால அவளை பொத்தி பாதுகாக்கறான் அவ்வளவுதான். வெளியில விட்டாதானே அவ திறமையை வளர்க்க முடியும். இப்படி பூட்டி பூட்டி வச்சா அவ எப்படி வெளியில வருவா? இங்க யாரையும் இங்க பூட்டி வைக்கல. அன்னைக்கு வீட்டுல அப்படி ஒரு பழக்கம் கிடையாது. அவளுக்கே பூட்டு போட்டுக்கிட்டா. நான் இப்படிதானே அவளுக்கே அவள ஒரு விலங்க போட்டுக்கிட்டா. அது அவ தப்பு, அவன் தப்பு இல்ல. அவன் ஒரு புருஷனா தன் கடமையை சரியா செஞ்சான். தான் பொண்டாட்டியோட சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அவன் நடந்துக்கிட்டான். இதுல என் புள்ள மேல எந்த தப்பும் இல்ல. ஒரு புருஷனுக்கான கடமையை அவன் சரியா செஞ்சான். யாரா இவங்களா சொன்ன மாதிரி நீ முட்டாளடா. இந்த குடும்பத்தை எடுத்து ஒன்னால தன்னிச்சையா சுதந்திரமா செயல்பட முடியல. நீ காலத்துக்கும் இவங்களுக்கு அடிமையா தான் இருக்கணும். 100க்கும் 200க்கும் இவங்க கிட்ட நீ கையை தான் நின்னுட்டு இருக்கணும். காலத்துக்கு நீ பிச்சை தண்டி எடுக்கணும். அதான் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டேனே. பாப்போ உன்னை இந்த குடும்ப வேலைக்கு அனுப்புதானே பாரு. அனுப்பாம எங்க போயிருவாங்க. எங்க பாரு, வேலைக்கு போனா மட்டும் இந்த வீட்டுல இரு. அப்படி உனக்கு தடை போட்டாங்கன்னா அம்மா வீடு உனக்கு எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும். நீ யாரும் கட்டாயப்படுத்த கூடாது. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் நீ போடணும். பிடிச்ச ட்ரெஸ் போடுறதுக்கும் வரமுறை தாண்டி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு காதாம்பரி. எல்லாரும் ஒரு கோட்ல போகும்போது நாம மட்டும் தனி கோட்ல போக முடியாது. இதுதான் கலாச்சாரம், இதுதான் பண்பாடுன்னு ஒரு வழி வகுத்து வச்சிருக்காங்க. அப்படித்தான் போய் ஆகணும். தனியா போனா மத்தவங்க பார்வையில நம்ம மேல படதான் செய்யும், ஆபத்து வரதான் செய்யும். அப்போ என் பொண்ணு காலத்துக்கு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் கூட போடக்கூடாது. போட்டா உன் தேசத்துல போட்டா, நீ வாழ்ந்த தேசத்துல போட்டா அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா அங்க எல்லாரும் ஒரே கோட்ல தான் போடாங்க. அதனால பிரச்சனை இல்ல. யாரு பார்வை இவ மேல தனிப்பட்டு விழது இல்ல. ஆனா இங்க அப்படி இல்ல. இவ தனிப்பட்டு நின்னானா எல்லாருடைய பார்வை இவ மேலதான் விழும். இவ வித்தியாசமா இருந்தா எல்லார் பார்வை இவ மேலதான் இருக்கும். அது ஒரு கணவனா அதை பாத்துக்கிட்டு அவனால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி சகிச்சுட்டு இருக்கவன் நல்ல கணவனா இருக்கவும் முடியாது. ஏன்னா அவனுக்கான சொத்து தான் இவ. அவன் சொத்தை அவன் தான் பாதுகாக்கணும். உன் வேலை எது உண்டு அதை மட்டும் பாத்துக்கிட்டு போய்கிட்டா இரு. இல்ல, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன். அப்போ ஆபத்து வந்தாலும் நீ சமாளிச்சுக்க. மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு அப்புறம் ஐயடா அப்படான்னு கத்தக்கூடாது. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ போட வேண்டாம்னு சொல்லல. மத்தவங்க பார்வை மேல விழாம இருக்கும்படி பாத்துக்கன்னு தான் சொல்றான். அத நான் பாத்துக்கிறேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இனி வாழ போறேன். நான் வேலைக்கு போவேன். எனக்கு பிடிச்ச உடைய தான் நான் போடுவேன். அப்போ நான் புருஷனை நான் எதுக்கு இருக்கேன்? பத்தல ஆதிரா. எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்து ஆகணும். அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழக்கூடாது. முதல்ல நீ என் சொத்து எனக்கு எப்படி இருக்கணுமோ தோணுதோ அப்படிதான் நான் வைப்பேன். அப்போ நான் உங்களுக்கு அடிமை அப்படிதானே? சரி, அப்போ நானும் கண்ட மாதிரி அலையிறேன். உனக்கு ஓகேவா? சொல்லு, பதில் சொல்லு. அப்போ நான் என்ன உனக்கு அடிமையா? சொல்லுடி. அப்ப நான் என்ன உனக்கு அடிமையா? நான் உனக்கு எல்லாத்துலயும் சரியா இருக்கணும். ஏன்னா நான் உன் சொத்து அப்படிதானே? ஆனா நீ என் இஷ்டப்படி இருக்க கூடாது. இப்போ புரியுதா? ஓ, நான் இஷ்டப்படி வாழ்வேன்னு சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப நீ அதை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நீ உனக்கு பிடிச்சது செஞ்சேன்னா அப்ப நான் எனக்கு பிடிச்சதான் செய்ய வேண்டியது இருக்கும். நான் உனக்கு யாருக்கு அடிமை இருக்கணும் அவசியம் இல்லையே. நான் எதுக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் தியாகம் பண்ணணும்? நீ என் சொந்தத்தில் தலையிடுற. நான் என்ன உனக்கு அடிமையா? சொல்லு. எனக்கு வேலைக்கு போறதுதான் பிடிக்காது. பைக் ரேசிங் தான் பிடிக்கும். கார் ரேசிங் தான் பிடிக்கும். நான் வேணா வேலையை விட்டுட்டு ஊதாரி மாதிரி பைக் எடுத்து சுத்திட்டு இருக்கட்டுமாமா? பிடிச்ச பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசட்டுமா? ஏன்னா எனக்கு அதான் பிடிக்கும். நீ என் சொந்தத்தில் தலையிடுற. நான் என்ன உனக்கு அடிமையா? சொல்லாதுடா பதில. புரியுதா? அவன் உனக்கு அடிமை இல்லையே. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கானா அது உனக்காக. கடவுள் மனைவினா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வரமுறை. கணவனுக்குன்னு ஒரு வரமுறை, மனைவிக்குன்னு ஒரு வரமுறை. அதை 2 பேரும் கடைபிடிக்கணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். உனக்கு குடும்பம் வேணும்னா சில வித தியாகம் செஞ்சுதான் ஆகணும். அப்படிப்பட்ட மானங்கட்ட குடும்பம் என் பிள்ளைக்கு தேவையில்லை. குடும்பம் வேண்டாம். இந்த உங்க அம்மா இதை நாதாரி மாதிரி இப்படிதான் அலைய வேண்டியது இருக்கும். அவ செத்தா கூட இங்க ஓசுட்டு கண்ணீர் சிந்துட்டு ஒரு நாதி இருக்காது. ஆனா நீ அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க. சொல்லாதீரா. செத்தா கூட ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க ஆள் இல்லாம வாழ்ற வாழ்க்கை வேணுமா? உனக்கு ஒண்ணு நான் துடிச்சு போற உன் குடும்பம் வேணுமா?
முடிவு பண்ணிக்க. இங்க பாராதிரா, செத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தா நமக்கு என்ன, ஆனா வாழும் போது சந்தோஷமா வாழணும். செத்ததுக்கு அப்புறம் நமக்காக யார் அழுதானே நமக்கு என்ன கவலை, அழுதா என்ன அழாம போனா என்ன, வாழ்ற வரைக்கும் நம்ம சந்தோஷமா சுதந்திரமா வாழணும். செத்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்போம்னு யாருக்கு தெரியும், வாழும் போதே நல்லா வாழணும் ஆதிரா. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கை நாசமனா போயிடும். உடம்புல கையும் காலும் ரத்தமும் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பேச்சு. நோயில படுத்த அன்னைக்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். பணம் இருந்தா எங்கேயும் காப்பாத்திக்கலாம் நம்மள. ஆதிரா, இந்த பேச்சுக்கெல்லாம் மயங்கிறாத, இதெல்லாம் போய் எதையும் நம்பாத. பணம், காரு, பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை இது மட்டும் தான் சந்தோஷம். புடிச்ச வாழ்க்கைய வாழணும், மனசுக்கு தோணுனதெல்லாம் செய்யணும், அதான் உண்மையான வாழ்க்கை ஆதிரா. இவங்க கூட வாழ்ந்தா நீ காலத்துக்கும் இப்படி 8 முளை சேலைய சுத்திக்கிட்டு அடிமை மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்து டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே செத்து போக வேண்டியதா. சந்தோஷமா வாழு, நாடு நடப்போ, ஊர் ஊரா போ, ஃபிளைட், ட்ரெயின், அப்படி இப்படின்னு மனசுக்கு தோணுதெல்லாம் செய்ய, அதுதான் வாழ்க்கை. பார், வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதான், இஷ்டத்துக்கு வாழணும். இப்படி அடிமை வாழ்க்கை வாழக்கூடாது. நீ இஷ்டப்படி வாழறதுக்கு கோடி கோடியாம பணம் காத்து சேர்த்து வச்சிருக்க. சந்தோஷமா வாழு, இந்த அடிமை வாழ்க்கை உனக்கு வேண்டாம். இங்க பார், மாசம் பிறந்தா சம்பளத்தை எதிர்பார்க்கிற குடும்பம் இது, ஆனா அம்மா அப்படி இல்ல, உனக்கு கோடி கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்க. ஏறதுக்கு ஒரு பிளேன், இறங்குறதுக்கு ஒரு பிளேன், நீ நினைச்ச வாழ்க்கைய வாழலாம். புடிச்ச உடைய போடலாம், புடிச்ச வாழ்க்கைய வாழலாம், புடிச்ச உணவை சாப்பிடலாம். இந்த மாச சம்பளத்துக்கான எதிர்பார்த்த நான் இப்படிதான் வீட்டுக்குள்ள ஓட்டு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கணும். உனக்காக மாட மாளிகை காத்துட்டு இருக்கேன். இந்த ஓட்டு வீடு வேணுமா மாட மாளிகை வேணுமா நீ முடிவு பண்ணிக்கணும். எடுத்து பாராதிரா, இந்த ஓட்டு வீடு வேணுமா இல்ல தொலிங்கு மாதிரி இருக்கிற மாளிகை வேணுமா, இல்ல நிக்காரே பொண்ணு தர ஒரு சினிமா பீச்ல உன்னை கூட்டு போயிருப்பாரா, ஆனா பீச்சியும் தேட்டரையும் நான் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன். சொகுசு வாழ்க்கை வேணுமா இல்ல காலத்துக்கு 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு உனக்கிட்ட கையெந்திர அந்த அடிமை வாழ்க்கை உனக்கு வேணுமா? என் கிட்ட இருந்து வரும்போது பல மாட ட்ரெஸ்ல அப்படி ரதி மாதிரி வந்து இறங்குன. வந்த 1/2 மணி நேரத்துல 8 முளை சேலைய உன்னை சுத்த வச்சுட்டான். அடிமனே உன் நெத்தில முத்திர குத்துறான். குடும்பமே அவன் பக்கம், நீ ஒரு ஏமாளி. புரிஞ்சுக்க. அம்மா கூட வர போறியா இல்ல இந்த வாழ்க்கை வாழ போறியா? நான் வேலைக்கு போவேன், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் போடுவேன். இங்க யாரும் தடை போடக்கூடாது. இது என் புருஷ வீடு, நான் இங்க இருப்பேன். இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. நான் இனி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழுவேன், யாரும் தடை போடக்கூடாது. இங்க யாருக்கும் தடை போடுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. அது புருஷனா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரின்னு சொன்னேன். Sabuk pengaman, tegakkan senarai kursi, melipat meja dan membuka penutup jendela. Terima kasih. There is a gas in preparation for take. எனக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன எழுப்புறேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்பி நான் நல்லா தூங்கிதான் என்னத்துக்கு ஆயிருக்கும். ஜெயராஜ், ஜெயராஜ் இறங்குறேன், வந்தாச்சு. என்னங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கொல்கத்தா வந்தாச்சு. ஜெயராஜ் என்ன இப்படி கடந்து தூங்குறாரு? ஜெயராஜ், ஜெயராஜ் என்ன இப்படி தூங்குறாரு? ஜெயராஜ் என்னங்க நேரே என்ன இறங்கிட வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இப்படி கண்ணு தூங்குறீங்க? உங்களை நம்பி நான் தூங்கியிருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும்? இறங்குதான் வந்துட்டா? ஆமா, லக்கேஜ் எடுக்கணும்ல. சரி சரி, நான் எடுக்க. எப்படி தூங்குன? எப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, முடிச்சிட்டேன். அதே நைட்டு சரியா தூங்கல, அதான் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ளைட் நின்றுட்டா போயிட்டு தான் இருக்கா? இல்ல, இறங்கிட்டு இருக்கேன். சரி, சீட் பெல்ட் போட்டுக்கப்போ. சரி. என்ன எப்படி கூட தூங்கியிருக்க? சரி வா, பார்த்து இறங்கலாம். சரி, நேரா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா? எப்படி? காலையில தானே ஆப்ரேஷனு. ஆமா. இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிடு. எங்க மாதிரி முக்கியமான ஆப்ரேஷனு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துரு, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நிம்மதியா தூங்கிடு. அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். முக்கியமான விஐபிக்கு பண்ற தெரியும்ல? தெரியும். லைஃப்ல கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் யாருன்னு தெரியல அந்த விஐபி. தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் நேரா ஹோட்டலுக்கு போயிடலாம். ஹோட்டலுக்கா? புக் பண்ணிட்டேன், பக்கத்துல தான், ஏர்போர்ட் பக்கத்துல தான். போன உடனே தூங்கிடு. காலையில எல்லாம் எந்திரிச்சு பட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிட்டு, கரெக்டா தான் இருக்கும். சரி சரி வா. என்ன, எந்த ஹோட்டலு? டாக்ஸிக்காரன் எங்க கொண்டு படுத்து போயிட்டா? ஏர்போர்ட் பக்கத்துல தான் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன். சுத்தம்
அதில் இருக்கே இன்னும் டாக்ஸி பிடிச்சி போயிடலாம். எனக்கு பாச தெரியலையே, நாங்க எப்படி பேச போறேன்? இங்கிலீஷ்லயே பேசு, எல்லாரும் டாக்டர்ஸ் தானே. ஆனாங்க எல்லாரும் ஏதோ பெங்காலில பேசிட்டு இருக்காங்க. ஹிந்தி பெங்காலி எல்லாமே பேசுவாங்க. நீ இங்கிலீஷ்லயே ட்ரை பண்ணிடு. எங்க பாரு, உனக்கு ஹிந்தி பெங்காலி தெரியாதுங்க, ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. அவங்க ஏதாவது அரைங்குறையமா பேசி நீ அரைங்குறையமா புரிஞ்சுக்கூடாது. ஸ்ட்ரிக்டா சொல்லிடு, இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். சரி, இப்ப நேரம் நெருங்க பயமா இருக்கு. ஏய், பயப்படாத சரியா? அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும், தெரியாத ஊர்ல அப்படிதான் இருக்கும். அதான் கூட வந்தேன், வேண்டான்னு சொன்ன, எப்படி வந்திருப்பேங்கண்ணா? உண்மைதான். சரி வா, முதல்ல கொண்டு போயிடும். டாக்ஸி. சரி, முத போய் தூங்கிரு போ. பயத்துல தூக்கம் எங்க வரப்போதே? முக்கியமான ஆபரேஷனே, பயம் வேண்டாம். இங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, புரியுதா? சரி போ, போய் தூங்கி ரெஸ்ட் எடு. இங்க வேற எந்த பயமும் இல்லையே? அதான் இருக்குல்ல, போ. இல்ல, நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன், அதான் பயமா இருக்கேன். கூட நான் இருக்குல்ல, போ தூங்கு, நான் முடிச்சு உட்காந்துருக்கேன். சரி. ஐயோ, பயத்துல தூக்கமே வர மாட்டேங்குதே. ஐயோ, எப்படி தூங்க போறேன்னு தெரியல. இப்ப தூங்கலன்னா காலையில எப்படி நான் ஆபரேஷன் பண்ண முடியும்? தூக்கம் வரட்டும், தூக்கம் வரட்டும். தூக்கம் வராது. ஜெயராஜ், என்ன கொட்ட கொட்ட முடிச்சுட்டு எடுக்க? காலைல ஆபரேஷன் பண்ணணும் தெரியல, தூங்கு. தூக்கமே வர மாட்டேங்குது. முக்கியமான ஆபரேஷன், லாட்டா நினைக்காத. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஏற்கனவே அலைச்சல், உடம்பு அசதியா இருக்கும். இப்போ நீ தூங்காம இருந்த, ரெண்டும் சேர்ந்து படாத பாடு படுத்திடும். ஆபரேஷன்ல கவனம் செலுத்த முடியாது. முக்கியமான ஆபரேஷன் தெரியும்ல? ஆமா. தூங்கு. லைட்ல இருந்து உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நினைக்கிறேன். லைட் அமிச்சு என்ன போட்டா? இல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. அது பரபரப்பா இருக்கல்ல, நாளைக்கு நடக்க போறதை நினைச்சுக்கிட்டே இருக்கல்ல, அதான் அப்படி இருக்கு. அதெல்லாம் நினைக்கவே நினைக்காத. ஏதோ பிக்னிக் வந்ததான் நினை, ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். இல்ல. என்ன என்ன இல்ல, உட்காருங்களேன். என்னாச்சு உனக்கு? இங்க உட்காருங்களேன். தேன்மொழி, இல்ல, இங்க உட்காருங்களேன். ஜெயராஜ், உங்களதான். தேன்மொழி தானா? தூங்க, காலையில ஆபரேஷனுக்கு போகணும்ல. அது வந்து வளையோசை தல தல தலவென கவிதைகள் படித்தது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சிறுநீரம் சிறு 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 என சிறுவிரல் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. மனசால பயப்படாத. அது இல்ல, அது வந்து ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே. நெக்ஸ்ட் பேஷண்ட் போங்க. அம்மா அம்மா, ஏங்கம்மா நான் வரேன். அம்மா இரியா, ஆமா வர. ஆள அடையாளமே தெரியல. முத உன்னை தூக்கும் போது பொத்து பொத்துன்னு இருப்படா, அப்படியே இருக்க. அம்மா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அப்படியா? ஆமாம்மா. அம்மா, என்னையா? என்னம்மா, நான் சொல்லியிருந்தா பார்க்க வந்திருப்பேன்ல? இல்லையா, ப்ரெஷர் கொஞ்சம் அதிகம், அதான் உன்னை பார்த்துட்டு போலானே. பிரசரா? ஏமா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? என்ன வழக்கம் போல உங்க பொண்ணு திறன் எனக்கு தான். அண்ணனுக்கு என்ன? என்ன காதம்பரி மறுபடியும் உள்ள வந்துட்டா? ஆதிரா மனசை மாத்தி வச்சிருக்கா. இப்ப வேலைக்கு போவேன்னு ஒத்த கால நிக்கிறா. ஐயோ, அதான் எனக்கு பிடிக்காத. அவனுக்கு பிடிக்காதுங்கிறத விட அவளை மகாராணி மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். சரி விடு, அவன் 4 காரியங்களை பார்த்தவன், அவனுக்கு அனுபவம், அதான் வேண்டாங்கிறான். புரிய மாட்டேங்குது, கத்திட்டு கிடந்தா. பிள்ளை போடுற பாட்டை பார்த்தா தாய்க்கு எப்படி இருக்கும்? என்னத்த சொல்ல, எல்லா பெண்களும் எப்படி வாழணும்னு ஆசைப்படுவாங்களோ அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான். அவளுக்கு அதெல்லாம் பிடிக்கலையா?
சரிம்மா, விட்டு தானே பிடிக்கணும், விட்டு பிடிப்போம். சரிம்மா, கொண்டாங்க, நான் செக் பண்றேன். அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்தோன்னே எல்லாம் மாறி போச்சுது. ஆமாம்மா, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம 2 வெளியில போலாமாம்மா? காலக்காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போவான்னு பார்த்தா. ஆமாம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. ஏண்டா இந்த முரட்டு புத்தி, இந்த முரட்டாட்டம் இதெல்லாம் விடுன்னு சொன்னா நீ கேட்கவே மாட்டேன். இல்லம்மா. அன்னைக்கு உன் அண்ணி மாதிரி அசம்பவலி தமிழ் மீனா பொண்ணு பார்க்க போனட்டு நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? பொண்ணுகிட்ட திண்டுக்கு முண்டா பேசியிருக்க. ஏண்டா மனசு ஏதாவது பொண்ணு இருக்குது? அது வந்துமா, இல்லம்மா, நான் உங்க பிள்ளை. இப்படிதான்டா எல்லாவனும் சொல்லுதான். ஆனா எல்லாவனும் மனசுக்குள்ளேயே ஓத்தி வச்சிருக்கான். என்னத்த சொல்ல, இருந்தா சொல்லுடா, அப்பட சொல்லி கல்யாணத்தை முடிக்கலாம். இல்லம்மா, 1 லட்சம் இருக்குல்ல, அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தவற விட்டுட்டேன்னு இருக்கா? ஐயா அம்மா, எனக்கு 1000 வாய்ப்பு கிடைக்கும். என் அம்மா கதை கொடுக்கறதா எனக்கு சந்தோஷமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா, என்னையா கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து இரு. ஆமா, நிஜமாவாமா? நிஜமாதான்டா, வந்து இரு. இருங்கம்மா, இன்னும் 2 பேஷண்ட் தான், பார்த்துட்டு நம்ம 2 சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். சரிடா. டாக்டர் ஐயா, எஸ் கமிங். ஐயோ ஐயோ, இந்த நேரமா என்ன? அத நான் என்னையா சொல்ல? ஐயோ, அவ சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே போகுதுய்யா. ஐயா, அவ சேட்டை பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஊசி கீசி இருக்கா ஐயா? குழந்தைன்னா சேட்டை பண்ணதான் செய்யும். சேட்டை பண்றதுதான் குழந்தை. எந்த குழந்தை அதிகமா சேட்டை பண்ணுதோ ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. அது ஏகப்பட்ட அறிவெல்லாம் இருக்குது. என்ன அது நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தவே மாட்டா, பாத்துக்கங்க. என்ன சொல்றீங்க? வீட்டுல வேலை வெட்டி செய்யாம எப்படி 10 மணி வரைக்கும் தூங்கலாம், அதுக்கப்புறம் எப்படி காலேஜுக்கு போகாம இருக்கலாம், காலேஜுக்கு போகாமலே எப்படி செமஸ்டர்ல பாஸ் பண்ணலாம், இந்த மாதிரி குறுக்கு புத்தி ஏகப்பட்டது பயன்படுத்துற பாத்துக்கங்க. புல்லு சிரிக்கிறான்னா அப்போ ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அது சின்ன புள்ள இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன புள்ள, ஊரை பொறுத்த வரைக்கும் வாலிப புள்ள. ஒத்துக்கணும். ஒண்ணு 15 வருஷம் கழிச்சு பிறந்தா பாத்துக்கங்க. 15 வருஷம் கழிச்சு தவமா இருந்து பெற்றிருக்கீங்க. அவ உங்களுக்கு வரம் தானே. வரனாலே கொஞ்சம் சிறப்படுத்ததான் செய்யும். கொஞ்சம் நம்ம தாங்கித்தான் ஆகணும். கொஞ்சம் தான் தாங்கலாம், ஏகப்பட்டது பாத்துக்கங்க. ஒரு நேரம் கூட கையும் காலும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. அவ என்ன பண்ணுவா யாது பண்ணுவான்னு யூகிக்கிறதுக்குள்ள பைய உள்ள எதையாவது ஒண்ணு பண்ணி முடிச்சிருது. எனி டைம் நானும் அவன் அம்மாக்காரையும் பரபரப்பாவே இருக்க வேண்டியிருக்கு பாத்துக்கங்க. புள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா, அதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? ஒருவேளை மண்டையில இது கோளாறு கிளாறு இருக்குமான்னு செக் பண்ணதுக்கு தான். 15 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கா, அதான் மண்டையில அறிவதும் இல்லையானே. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இருக்காதியா. கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்திருப்பீங்க. வெளி உலகம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. தான் அம்மா அப்பா மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதான் காரணம், வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க செல்லத்தை மட்டும் கொடுத்து வளர்த்திருக்கீங்க, பாசத்தை மட்டும் கொடுத்து வளர்த்திருக்கீங்க. இப்படித்தான் வெளி உலகமும் இருக்கும்னு அவ நினைக்கிறா. அவ்வளவுதான். அது அப்படி இல்லைன்னு அவளுக்கு புரிய வைக்க காலம் சீக்கிரம் வரும். கவலைப்படாதீங்க. அம்மா, நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்கம்மா. அதாம்மா எனக்கும் பயம். எங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களாம்மா? இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி கொடுக்கணும். போற வீட்டுல இப்படி இருந்தான்னா அந்த வாழ்க்கை என்னத்துக்குமா ஆகும்? எல்லாரும் எங்களை மாதிரி தாங்குவாங்களாம்மா? கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு தாங்குற மாதிரி வாழ்க்கை அமையும். என்னடா தென்னரசே? ஆமா, இல்ல டாக்டரா கேக்குறேன். ஆமாம்மா, தாங்குற மாதிரி வாழ்க்கை அமையும். என் தென்னரசே சொல்லிட்டா, தாங்குற மாதிரி வாழ்க்கை அமையும். பிள்ளைய வர சொல்லுங்க. சரிங்கம்மா. ஆமா, நம்ம என்ன போலாமாம்மா? கன்ஃபார்மா அப்ப பிள்ளை ஆசைப்பட்டிருக்கா. ஐயோ, முதல்ல இருக்காங்களே. உன் பேர் என்ன பேரு? ஸ்வீட்டி. ஸ்வீட்டி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாட்டி. பாட்டியா? கொடுத்த டேப்லெட்ல உங்க சப்பையா என்ன? நான் இந்த சட்டை சாப்பிடுற மாதிரி தூக்கி தூக்கி ஜன்னலுக்கு வெளியே வீசிடுவேன். எப்படி பாத்தீங்களா? அப்ப எப்படி சரியாகும்? எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. நான் சேட்டை பண்ணதனா, அதுக்கு போய் எங்க அப்பா ஆஸ்பத்திரிக்கு என்ன கூட்டிட்டு வந்திருந்தாரு. சேட்டை பண்ணலாம், இவ்வளவு சேட்டை பண்ணா அவருக்கு சந்தேகம் வரதானே செய்யும். ஆனா பொம்பளை சேட்டை பண்ணா பார்க்க அழகா தான் இருக்கு. பாட்டி. பாட்டியா? சரி, செக் பண்ணு வா. எனக்கு ஒண்ணுமே இல்ல. அத அவன் பார்த்து சொல்லுவான். வா. பாட்டி. பாட்டியா? ஒத்த கண்ட்ரோல் பண்ணிட வேண்டியதான். என்னம்மா? நீங்களே சொல்லுங்க பாட்டி. என்ன சொல்லணும்? காலையில 8 மணிக்கெல்லாம் எந்திக்கணுமா?
ஐயோ நீங்க நல்ல பாட்டி, நீங்க தான் ஐயோ சொல்லிருக்கீங்க. எங்க அம்மா ஐயா 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 அப்படின்னு சொல்றாங்க. சரி, காலேஜ் 10 மணிக்கு தான் பாட்டி. யாராவது 8 மணிக்கே எந்திப்பாங்களா? அதுவும் குளிர் அடிக்குது, சில நேரம் வெயில் அடிக்குது. நான் என்னதான் பண்ணுவேன்? அது சரி. பாருங்க பாட்டி, நானா எந்திரிச்சாதான் மதியம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இல்லன்னா காலேஜ்ல போய் ஒரே துக்கமா வருது. ஓ, அப்படி படிக்க முடியாம போகுது. படிப்ப விடுங்க பாட்டி, நான் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் தானே டிகிரியை படிச்சுக்கிட்டு இருக்கேன். சுத்தம். அப்ப நீ படிக்க நினைச்சு படிக்கல? நல்லா படிச்சாதான் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாகலாம். ஓ சரி சரி. அது யார் சொன்னா? எங்க டாடி. ஓ, இந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து வச்சிருக்காரோ? நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதா கிடைக்கலையா? அது இன்னும் டிகிரி முடிக்கலல்ல. ஓ, டிகிரி முடிச்சாதான். கரெக்ட் கரெக்ட். தென்னரசுக்கு எல்லாத்துலயும் பொருத்தமா இருப்பா. என்ன பேச்சு பேசுறா? அது ஒண்ணு இல்ல, என் வீட்டுக்கு வரதெல்லாம் இப்படித்தான் வரணும்னு வரம் வாங்கிட்டு வருமோ என்னமோ தெரியல பாத்துக்க. ஐயோ அம்மா, அன்னைக்கு அம்மா தான் கண்டுபிடிச்சிட்டாங்களோ? என்ன சொல்றீங்க? நீ ட்ரீட்மெண்ட் எடுமா, எனக்கு வேலை இருக்குது. ஆமா மத, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருமா? எனக்கு இப்ப ஒண்ணும் இல்லையா, நான் நல்லா இருக்கேன். சரி, நீ வீட்டுக்கு வந்து சரி. சரிங்கம்மா. மந்தாரை செடியோரம் கொஞ்சம் மல்லாந்து நெடுநேரம் சந்தோஷம் பெறலாமா, அது சந்தேகம் வரலாமா? எங்க கிட்ட தெளிவா ஒழுங்கா வா. ஆமா, அன்னைக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப வரவே இல்ல. தேவையில்ல, வரல. வர சொல்லியிருந்தல. அது தேவையில்ல, அதான் வரல. சரி வா, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எனக்கு இப்ப ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு நான் 10 மணிக்கு எந்திரிச்சதா குத்தமா. அத்தா எங்க அப்பா நேரா ஹாஸ்பிடலுக்கு என்ன கூட்டு வந்திருக்காரு. 10 மணி வரைக்கும் தூங்குறியா? தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதானே? நான் தூக்கம் இல்லாம இருக்கேன், உனக்கு தூக்கம் கேக்கு? நீங்க தூங்காம இருக்கிறதுக்கு நான் தூங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? என் தூக்கத்தை பூரா கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. உன் நினைப்பிலே தூக்கம் இல்லாம புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்க. நைட்டு தூங்க முடியல. தூங்க முடியலையே. எப்படி தூங்க முடியும்னு கேட்க? நீ பக்கத்துல இல்லாம எப்படி தூக்கம் வரும்? நீ இல்லாம நல்லா தூங்க முடியல. நீ என்ன 10 மணி வரைக்கும் இழுத்து முடிட்டு இருக்க? எங்க அப்பா வெளியில தான் நிக்காரு. அதான் நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருச்சுல. நல்ல மாப்பிள்ளை இல்லையானு நான் தான் சொல்லணும். சொல்றது நல்ல மாப்பிள்ளையா இல்லையானே அதெல்லாம் உரசி பார்த்து தான் சொல்ல முடியும். உரசி பாக்குறது அது தோணும் போதுதான் உரசி பாப்போம். எப்போ தோணும்? முதல்ல டாக்டர் வேலையை பாருங்க. நான் பேஷண்ட வந்திருக்கேன், நீங்க டாக்டர். அத மறந்துடாதீங்க. சரி சரி, வந்து உட்காரு. இங்க வந்து உட்காருமா, டாக்டர் அதான் சொன்னேன். அது அது ஒண்ணும் இல்ல. சரிங்க, எங்க டாடி வந்துட போறாரு. ஏன் என்ன தூங்கடாம பண்ணிட்டு இருக்க? நான் எங்க பண்ணனே? நீ இதை தூங்கடாம பண்ணிட்டு இருக்க? போங்க. என்ன வெக்கம் அந்த மாதிரி இருக்கு? அடேங்க அப்பா, ட்ரீட்மெண்ட் கொடுக்காமலே சரியான மாதிரி இருக்கு. நான் போறேன். ஏன்? டாடி வந்துட போறாரு. அதே வர மாட்டாரு. இங்க பாரு. இப்போ தான் பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டிய. அம்மா. அது எங்க அம்மா. ஆளு பாரு. அத்தன் சொல்லு. டாடி கிட்ட பேசுங்க. உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? டாடிக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும். டாடிக்கு பிடிக்கலன்னா? எனக்கு பிடிச்சா டாடிக்கு பிடிக்கும். அப்போ உனக்கு? எனக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் பாருங்க. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? செடியோரம் கொஞ்சம் மல்லாந்து நெடுநேரம் சந்தோஷம் பெறலாமா, அது சந்தேகம் வரலாமா? அந்த காலத்து பட்டு பாயிட்டு வெள்ளத்தான் வெள்ளத்தான் வெள்ளத்தார பப்பா உரசி பார்த்தா தர தெரியணும்ல. இது போதாத. போதும், சக்கத்தாங்க. உரசி பத்தி சொல்லிட்ட. பிடிச்சிருக்கா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தோன்னே பிடிச்சிட்டு. பார்த்த அன்னைக்கே பிடிச்சது. உங்களை வாழணும் ஆசை வந்தது. அன்னைக்கு கோயில் வச்சு உங்களை பார்த்தல, அப்பமே எனக்கு பிடிச்சது. நான் அன்னைக்கு உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைச்சேன். இல்ல, பிடிச்சது. அதனாலதான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயாம வந்தேன். நான் தான் அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓ, அது அப்படி போகுதோ? அப்போ கோயில சும்மா மறைச்சுக்கிட்டு போனேன். அதுக்காக பார்த்த நிக்கேவா? அப்புறம் என்ன? அவ்வளவுதானா? இப்ப இவ்ளோ போதும். எவ்வளவு? போதும், விடுங்க. இல்ல,
எனக்கு அடுத்த படிக்க போக வேண்டாமா? ஹாஸ்பிட்டல். டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சு. இல்ல இன்னைக்கு கொடுக்க மாட்டேன். அது வந்து டாடி வெளியில நிக்காரு. வரமாட்டார்ல, தெரியல. பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுக்கறதே இல்ல கொடு. ஸ்வீட்டி ஐயோ டாடி விடுங்க. சரி பாத்துறேன். ஸ்வீட்டி டாடி வந்துட்டேன் டாடி. சரி விடுங்க, நான் போறேன். சரி பயப்படாத, அம்மா கூட்டிட்டு வரேன். பொண்ணு கேட்கறேன். சீக்கிரம் வந்துருங்க. சரி போ, பொண்ணு கேட்க வரேன். நீ ட்ரீட்மெண்ட் எடுத்ததெல்லாம் போதும் வா. சார் ஒரு நிமிஷம். உங்க பொண்ண நான் கோயில வச்சே பார்த்தேன். அன்னைக்கு எங்க ரெண்டுத்துக்கும் பிடிக்கும். போதும் தம்பி போதும். நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். இனிமேல் என் பொண்ணுகிட்ட நீங்க பேசக்கூடாது. இதுதான் நீங்க என் பொண்ணுகிட்ட பேசுறது கடைசியா இருக்கணும். டாடி பார், ஒரு நல்ல குடும்பத்தை தான் உன்னை கட்டி கொடுப்பேன், புரியுதா? ஆமா நல்ல குடும்பம். போங்க. என் குடும்பத்துக்கு என்ன குறை? நீங்க யாருன்னு தெரியும். அனாதைகளுக்கெல்லாம் என் பிள்ளை கட்டி கொடுக்க முடியாது. யோ போடாத ஆரஞ்சுவேன். சோற பத்து ஒன்னாதானே சொன்னேன். போ, உன் பொண்ணை கொண்டு காமே. என்ன இப்படி பேசுறீங்க? போ. அனாதையா? யார் அனாதை? இதுக்கு எங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. என்ன அனாதை சொல்லிக்கிட்டு இருக்காரு? யோ, உன் பொண்ணு எனக்கு பிடிச்சது, புரியுதா? அவளை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வா கூட்டிட்டு போ. பார்த்தல, இவன் புத்திய பார்த்தல. ஒழுங்க வீட்டை பார்க்க வா. போயா, உன் பிள்ளைய கூட்டிட்டு. என் புள்ள பின்னாடி இதுக்கப்புறம் உன்னை பார்த்தேன். யோ மரியாதை போயிரு. உண்மைதான். ஓடி அவுட் ஆகிக்கிட்டு. யார் அனாதை? யார் அனாதை? யார் அனாதை? இந்த கோவம் தான் உன் முதல் எதிரி. இந்த கோவத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல உனக்கு. அனாதை சொல்றாரு. அனாதை அம்மாண்ணா? அவன் சொல்லிட்டா நீ அனாதை அறிவியா? இப்போ உன் கோவத்தால அவர் சொல்ற நீ தான் உண்மையாக்குற. ஒரு மனுஷனுக்கு முதல் எதிரி அவன் கோபம் தான். இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்ல அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்தா போதும்.